திருச்சிற்றம்பலம். பெரிய புராணம் 63 நாயன்மார்கள். 5வது மெய்ப்பொருள் நாயனார். தமிழ்நாடு பக்தியில் சிறந்தது, கடவுள் வழிபாட்டில் முன்னிற்பது, திருக்கோவிலால் பெருமை பெற்றது, அடியார்களிடம் வைத்த அன்பாலும் உயர்ந்தது. இந்த நாட்டில் உள்ள கோயில்களைக் கண்டு வியக்காதவர்களே இல்லை. அந்த கோவில்களில் இறைவனே எழுந்தருளி இருப்பார். இறைவன் எழுந்தருளிய கோயிலுக்கு தனித்தனியே புராணம் உண்டு. நடமாடும் கோயில்களான சிவனடியார்களாகிய அடியவர்களுக்கும் புராணம் உண்டு. மெய்ப்பொருள் என்னும் சிற்றரசன் சேதுபதி நாட்டை ஆண்டு வந்தார். இதன் தலைநகரம் திருக்கோவலூர். வேத நெறியும் சைவ நெறியும் தழைக்கும் வண்ணம் ஆட்சி புரிந்து வந்தார். இவரும் இறைவனுடைய அடியார்களைக் கண்டால் வணங்கி உபசரித்து அவர்களுக்கு வேண்டியவற்றை வழங்குவது அவருடைய வழக்கம். அடியவர்களுக்கு அவர் எளியவராகவும் பகைவர்களுக்கு அரியவராகவும் இருந்தார். தமது வீரத்தால் பகைவர்களை வென்று புகழ் கொண்டார். நீதி நெறியை நிலைநிறுத்தி வாழ்ந்து வந்தார். அவரோடு பலமுறை போர் புரிந்து தோல்வியுற்ற முக்திநாதன் என்னும் அரசன் இவரை வீரத்தால் வெல்வது அரிது, வேறு வழியில்தான் வெல்ல வேண்டும் என்று அவன் யோசித்தான். மெய்ப்பொருள் மன்னன் திருநீரும் கண்டிகையும் அணிந்த கோலமுடையவரை கண்டால் பணிந்து வணங்கி வேண்டுவனவற்றை கொடுப்பார் என்பதை அறிந்து முக்திநாதன் சைவ வேடம் பூண்டு அவரை வெல்லலாம் என்று உடம்பெல்லாம் திருநீற்றை பூசி ருத்ராட்சத்தை அணிந்து கொண்டான். முக்திநாதன் கையிலே புஸ்தகம் வைக்கும் முறை ஒன்றை ஏந்தி அதற்குள் ஒரு கத்தியை சொருகி மறைத்து வைத்து திருக்கோவிலூரை நோக்கி புறப்பட்டான். பகையரசனாக வந்தால் எளிதில் புக முடியாத அந்த நகரில் முக்திநாதனால் எந்த தடையும் இன்றி செல்ல முடிந்தது. மன்னனைப் போலவே மக்களும் இருப்பார்கள் அல்லவா? அதனால் யாரும் அவனை தடை செய்யாமல் அவன் வேடத்தை கண்டு வணங்கினார்கள். அவன் அரண்மனைக்குள்ளும் புகுந்தான். வாயிற்காவலரும் அடியார் என விட்டுவிட்டனர். கடைசியில் மெய்ப்பொருளார் தங்கியிருந்த இடத்தில் காவல் புரிந்து நின்ற தத்தன் என்பவர், அரசர் பிரான் உள்ளே துயிலுறுகிறார், நீர் வந்ததை சொல்லி தெரிந்த பின் உள்ளே எழுந்தருள வேண்டும் என்று தத்தன் சொன்னார். அதனையும் பொருட்படுத்தாமல் முக்திநாதன் உள்ளே சென்றான். அங்கே மன்னர் உறங்கிக் கொண்டு இருந்தார். அருகில் அவர் மனைவி இருப்பதை முக்திநாதன் கண்டான். அவனை கண்டவுடன் அரசி கீழே இறங்கி தம் கணவரை எழுப்பினார். கண்விழித்த மெய்ப்பொருளார் எதிரே சிவனடியார் ஒருவர் இருப்பதைக் கண்டு வணங்கி மங்களம் பெருகும்படியாக, தேவாரீர் இவ்வேளையில் வர காரணம் என்ன என்றார். அப்பொழுது முக்திநாதன், சிவபெருமான் முன்பு திருவாய் மலர்ந்து அருளிய ஆகம நூல் ஒன்று எனக்கு கிடைத்தது. அது உலகில் எங்கும் கிடைப்பதற்கரியது. அதை உமக்கு உபதேசிக்க வேண்டும் என்று கொண்டு வந்தேன் என்றார். உடனே மெய்ப்பொருளார் தம்முடைய தேவியை அனுப்பிவிட்டு சிவவேடம் கொண்ட முக்திநாதனை உயர்ந்த ஆசனத்தில் அமர வைத்து, பெரும்பேறு எனக்கு வாய்த்தது என்று சொல்லி அருள் செய்ய வேண்டும் என தலைவணங்கினார். அப்படி அவர் வணங்கும் பொழுது அந்த வஞ்சகன் புத்தக உரையில் இருந்த கத்தியினை உருவி குத்திவிட்டான். அப்படி செய்த போதும் தாம் பணிவதற்குரிய சிவவேடத்தில் இருந்தமையால் மெய்ப்பொருளார் சிறிதும் தளராமல் அவனை தொழுதார். உயிருக்கே ஆபத்து வந்த போதும் சிவவேடத்திற்கு மதிப்பளித்து வணங்கும் தம்முடைய வழக்கத்தில் இருந்து தோல்வியுறாமல் அவர் வெற்றி பெற்றார். முன்பே முக்திநாதனுடைய போக்கை கண்டு சந்தேகமடைந்திருந்த வாயில் காவலனாகிய தத்தன் உள்ளே புகுந்து தன் வாளை உருவி அவனை குத்தப் போனான். அப்பொழுது மெய்ப்பொருளார் தம் கையால் அவனை தடுத்து, தத்தா, இவர் நம்மைச் சேர்ந்தவர் என்று சொல்லி கீழே விழுந்தார். தத்தன் அவரை அணுகி, நான் என்ன செய்வது என்று கேட்க, இந்த மெய்யான சிவபக்தரை இந்த ஊரின் எல்லையில் கொண்டு சென்று விடுவாயாக என்று பணித்தார். நகரமாந்தரால் எந்த இடையூறும் வராமல் பாதுகாப்பாக போய் விடுக என்றார். தத்தன் அவ்வாறே கொண்டு விட்டு வந்தான். அவன் வருகைக்காக போகின்ற உயிரை தாங்கிக் கொண்டிருந்த மெய்ப்பொருளார் விட்டு வந்த செய்தியை கேட்டு தத்தனிடம், இன்று நீ செய்த உபகாரம் யாரும் செய்ய முடியாது என்று சொல்லி அமைச்சர் முதலியோரை அழைத்து இறைவனிடம் பேரன்புடன் இருங்கள் என்று சொல்லி இறைவனை தியானிக்க, இறைவன் உமாதேவியாரோடு விடையின் மேல் எழுந்தருளி காட்சி தந்து எப்பொழுதும் தன்னுடன் உறையும் நிலையினை மெய்ப்பொருள் நாயனாருக்கு அருளினார். மெய்ப்பொருள் நாயனாரை வஞ்சத்தால் கொல்ல வந்து தன் விருப்பம் நிறைவேறப் பெற்றான் முக்திநாதன். அதனால் அவனுக்கு ஒரு வகையில் வெற்றிதான். ஆனால் அதை காட்டிலும் பெரிய வெற்றி மெய்ப்பொருளாருக்கு கிடைத்தது. மெய்த்தவ வேடமே மெய்ப்பொருள் என்று தொழுது நின்ற அவருக்கு அந்த எண்ணத்தை குறைக்கும் வகையில் முக்திநாதனுடைய கொடுமை செயல் தோன்றியது. முக்திநாதன் வாளால் குத்தினாலும் சிவவேடத்தில் இருந்த அந்த சிவனடியாராக உள்ள எவரையும் வணங்குவதே தம் கொள்கையாக கொண்ட மெய்ப்பொருளார் உயிர் போகும் நிலையிலும் அவர் கொள்கையில் தோல்வியுறவில்லை. அவர் வாளால் குத்தினாலும் இவர் தம் கையால் தொழுது இறைவனின் பிடியில் தோல்வியுறாது வெற்றி பெற்றார். இதனை நினைத்தே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மெய்ப்பொருள் நாயனாரை வாழ்ந்தனர் தம்மடியார்க்கும் அடியேன், திருநீலகண்டத்து குயவனார் கடியேன், இல்லையே எண்ணாத பகைக்கும் அடியேன், இளையான்றன் கொடிமாறன் அடியார்க்கும் அடியேன்,
வெல்லுமாமிக வல்லமை பொருளு கடியேன். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மெய்ப்பொருள் நாயனாரே வெல்லுமா மிக வல்ல மெய்ப்பொருளு கடியேன் என்றார். சேக்கிழாரும் தொழுது வென்றார் என்று பாடினார். இனி அடுத்தவரான விரல்மிண்ட நாயனார் ஆறாவதாக அடுத்த பதிவில் கேட்போம். திருச்சிற்றம்பலம்.